Explore VGP Marine Kingdom, October 14th to 25th. Experience the enticing underwater glow. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் தயாராகிட்டு வர்றாங்க. அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். சமீபத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தது, பூத் கமிட்டி நிர்வாகி நியமித்தது போல தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள் நடந்து வருகின்றன. இன்று அக்டோபர் 21ஆம் தேதி வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு விசிக பயிற்சி கூட்டம் நடத்தி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் உட்பட பல்வேறு முக்கிய கட்சியின் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கிறார்கள். பல்வேறு தேர்தல் நிபுணர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று விசிகாவின் வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு பயிற்சி வழங்க இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள் என்ன பேசப்பட்டது, இந்த கூட்டத்தில் நடந்தவைகள் என்ன, அது உட்பட விசிகாவின் தேர்தல் வியூகங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்குது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றனர். குறிப்பாக சிதம்பரத்தில் அதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும், விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்போது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களை தேர்தலுக்காக தயார்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நம்ம தேர்தலுக்கு எப்படி தயாராகலான்றத பல்வேறு முன்னெடுப்புகள் நடத்தி பல்வேறு கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வராங்க. அதன்படி கடந்த ஜூலை மாதம் புதிதாக மாவட்ட செயலாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நியமிச்சிருந்தாங்க. 80 எண்ணிக்கையில் இருந்த மாவட்ட செயலாளர்களை 144 மாவட்ட செயலாளராக நியமித்ததோடு 144 பேரையும் புதிய மாவட்ட செயலாளராக நியமித்து 25% பேர் 40 வயதிற்கு கீழ் உள்ளவர்களையும் 144 14 பேர் பெண்களாகவும் நியமிக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் முதலில் மாவட்ட செயலாளர்களுக்கான புதிதாக நியமனமான மாவட்ட செயலாளர்களுக்கான பயிற்சி கூட்டத்தை நடத்தியிருந்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம். அதைத் தொடர்ந்து வடமண்டலத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் வடமண்டலத்தில் உள்ள, அதாவது விசிகாவுக்கு தமிழ்நாட்டில் வடமண்டலத்தில் தான் அதிகமான அவங்களோட ஸ்ட்ராங் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு வடமண்டல மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த 2-3 மாதங்களாகவே ஆகஸ்டுக்கு பிறகாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடமண்டல மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி நியமன வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. தற்பொழுது அந்த வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் விசிகாவின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டு இன்று அக்டோபர் 21ஆம் தேதி சென்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பூத் கமிட்டி உறுப்பினராக நியமனமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயிற்சி வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. வடமண்டல நாடாளுமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பயிற்சி கூட்டம் அப்படின்னு இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி டேர்ம் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தில் தேர்தலை நம்ம எப்படி அணுகணும், நாம் கூட்டணியில் வேற இருக்கிறோம், நாம் போட்டியிடுற தொகுதி போட்டியிடாத தொகுதி அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் அங்கம் வகிக்கிற கூட்டணிக்கு ஒழுங்காக வேலை செய்யணும், மக்களை எப்படி சந்திப்பது, நமக்கு ஆதரவாளர்களை வாக்காளர்களாக எப்படி மாற்றுவது, ஒவ்வொரு ஜோன்லையுமே நம்ம நம்மளுடைய பெல்ட்டை எப்படி நம்மளுடைய ஆதரவை எப்படி வளர்க்கிறது போன்ற பல்வேறு பயிற்சிகள் இதில் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, பொதுவாகவே தேர்தல் அப்படின்னா அந்த கட்சியினுடைய பூத் கமிட்டி மெம்பர்கள் என்பது ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் தான் மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்கக்கூடியவர்கள். ஆகவே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் என்பது தேர்தல் ரீதியாக பார்க்கும்போது மிகவும் அவசியமான ஒன்று. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாடெங்கும் பூத் கமிட்டி மெம்பர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய, வடமண்டலம் அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட மாவட்டத்தை ஒட்டியுள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வடமண்டலம் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் மண்டலம், மத்திய மண்டலம், கிழக்கு மண்டலம் உட்பட அனைத்து மண்டலங்களிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமன வேலைகள் சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. இன்று அக்டோபர் 21ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்தில் வடமண்டல தொகுதிகளில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது.
சார் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து வடமண்டல பூத் கமிட்டி மெம்பர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடக்குது. ஸோ எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுது, இந்த கூட்டத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் வாக்கு வங்கியாக வந்து வளர்ந்திருக்கிறது என்பது வந்து எந்த வகையிலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இயற்கையிலேயே ஒரு சில திறன்கள் கொண்டு இருந்தவர்களாக இருந்தாலும் கூட அதை திருத்தம் செய்வதற்கு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு இருக்குன்னா அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து இயற்கையிலே அவருக்கு திறன் இருந்தால் கூட டெக்னிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் வந்து டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ கருதப்படுது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி மாதிரி இந்த அரசியல் தளத்தில் சில வளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வந்து சமூக ஊடகத்தினுடைய பங்களிப்பு, அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை கொண்டு போக வேண்டியது, பிரச்சார உக்திகளை வகுப்பதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது வந்து மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. இன்னொன்று, எல்லாமே வந்து பூத் ஓரியன்டு பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு, எலக்டோரல் பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருமே வந்து பூத் ஓரியன்டாக பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற நிலையில் தான் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கு வந்து இது வந்து முதற்கட்டம் தான். இந்த 13 தொகுதிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸு. அடுத்தடுத்த ஃபேஸில் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு இது மாதிரியான பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஓகே சார், இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதங்களில் அந்த தேர்தல் நெருக்கத்தில் நம்ம போயிடுவோம். ஸோ இந்த வகையில் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற கேள்விகளும் வருது. நம்ம வந்து வடமண்டல மொத்தமாகவே தயார் பண்ணுறோம். ஸோ விசிகா வடமண்டலத்தில் இருக்கிற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த தொகுதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது? தேர்தல் என்பதே இப்போ நாங்கள் நிற்கிறோன்னா எங்கள் கட்சியினுடைய வாக்குகளை மட்டுமே பொறுத்து நாங்கள் நிற்கிறதில்ல. அப்போ கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல எப்படி எங்கள் ஓட்டு வந்து எங்களுக்கு வரணுன்றது முக்கியமோ, நாங்கள் நிற்காத இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு வரணுன்றது முக்கியம். அதே மாதிரி தான் அவங்க ஓட்டு எங்களுக்கு வரணும். அப்போ அந்த வகையில் தான் வந்து நாங்கள் வந்து இந்தந்த தொகுதின்னு இல்லாமல் முதல் கட்டமாக வந்து இந்த 13 தொகுதி எடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸ்ட்ரென்தன் இந்த சென்ஸ் ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரென்த்தை வந்து பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலப்படுத்துறதுக்கான நடவடிக்கை தேர்தல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குமான பயிற்சி தான். இப்போ நீங்கள் இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போகிறவங்க சில தொகுதிகளில் நம்ம போட்டியிடுற வாய்ப்பு இருக்கும், சில தொகுதியில் போட்டியிடாத வாய்ப்பு இருக்கும், போட்டியிட வாய்ப்பு இருக்காது. 2 இடத்துலையுமே அவங்க பணியை வந்து ஒரே மாதிரி சிறப்பாக செய்வதற்கான ஒரு ஆயத்த பணியாக தான் பார்க்குறேன். சார், விசிகா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது சார்? அது மட்டும் இல்லை, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவரோட டிசிஷன் இல்லை வந்து அதுக்கப்புறம் வந்து இது தொடர்பாக வந்து உயர்நிலைக்குழு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து அது பற்றி தீர்மானிப்போம். அதில் வந்து எந்தெந்த தொகுதிகளில் வந்து நமக்கு சாதகமான நிலை இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து விருப்ப தொகுதிகள் என்பதெல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இல்லை வந்து தேர்தல் தேதிக்கு முன்பாக வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைமையிடம் வழி அளிக்கப்படும். அதிலெல்லாம் வந்து இறுதி முடிவு வந்து தலைவர் எழுச்சி தமிழ் தான் எடுப்பார். கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோட விருப்பங்கள் அல்லது வந்து அவருடைய எண்ணங்கள்லாம் வந்து கேட்டுட்டு முடிவு பண்ணுவார். இறுதியான கேள்வி, சிதம்பரம் தொகுதியில் தலைவர் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் திரும்பவும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? எழுச்சி தமிழரை பொறுத்தவரை இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவராக வந்து இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார் என்பது வந்து யாரும் மறுக்க மாட்டாங்க. அதனால் தொகுதியை பற்றி வந்து சிந்திக்கிற இடத்துல இல்லை, சிதம்பரம் தொகுதி ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அதில் வந்து வந்து என்ன சாதனை அப்படின்னா ஏற்கனவே அந்த கிரவுண்ட் வந்து ஜாகிரபிக்கல் கிரவுண்ட் வந்து நமக்கு வந்து அக்சசிபிளான ஒன்று. அதனால் சிதம்பரம் வந்து ஃபேவரபுளான ஒரு தொகுதின்னு பார்க்குறோம். அதற்காக சிதம்பரம் மட்டுமே இல்லை, அவர் எங்கே நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார். சிதம்பரம் வந்து நாங்கள் ஏற்கனவே அங்கே வந்து எல்லா வகையிலையும் ஒர்க் பண்ணி ரொட்டீனாக வந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வந்து தேர்தலில் சந்தித்திருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய அசம்பிளி செக்மெண்ட்லேயும் வந்து நம்ம வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லேயும் வந்து கண்டெஸ்ட் பண்ண ஒரு தொகுதி. அதனால் அவர் வந்து ஒரு மகத்தான தலைவராக அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சூழலில் வந்து சிதம்பரமே வந்து சாய்ஸாக இருக்கும். அதை பற்றி இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தலைவர் தான். நன்றி சார். சார், விசிகாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? இந்த பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள், ஒரு திருப்பு முனை நாள். முதல் முறையாக எங்களுடைய கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாமை நடத்துகிறோம். 13 நாடாளுமன்ற தொகுதிகளை அடையாளப்படுத்தி அந்த தொகுதிகளை சார்ந்த கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்திருக்கிறோம். அவர்களுக்கான பயிலரங்கு இன்றைக்கு நடக்கிறது சென்னை OMCA திடலில். இது எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்குலமாக வளர்கிறது, ஆனால் ஆழமாக வளர்கிறது என்று தலைவர் சொல்லுவார்கள். அது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அணியமாகிக்கிறோம். சார், இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்குகள் அசைன் பண்ணப்படும், என்ன டாஸ்க்கள் கொடுக்கப்படும் சார் இன்னைக்கு இல்லை பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இந்த கூட்டத்தில்? இன்னைக்கு வந்து
தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, தேர்தல் அரசியலில் தேர்தலுக்காக எப்படி தயாராவது. ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலுக்கு திரும்புவோமே தவிர எல்லா நேரமும் நாங்கள் போராட்ட களத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தியே கவனத்தில் களத்தில் இருக்கிற கட்சி. இந்த முறை தேர்தலுக்காகவும் நாம் எப்போதுமே தயாராகணும் என்கிற கோணத்தில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இதில் நிறைய தகவல்கள் சொல்லப்படும். அந்த தேர்தல் வல்லுநர்கள், நிபுணர்கள் அவர்கள்லாம் அது குறித்து பேச இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியை சார்ந்த சிலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிறைவான கூட்டமாக இன்றைய கூட்டம் இருக்கும். நிகழ்ச்சி முடிந்த பிறகு இன்னும் விரிவாக உங்களிடம் பேசுவோம். அதிகாரப்பூர்வமாக தலைமையின் சார்பில் என்ன நடந்தது என்பது குறித்து தகவல் வெளியிடப்படும். தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் நியமன கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் பயிற்சி கூட்டம், பூத் கமிட்டி நியமன கூட்டம், பூத் கமிட்டி பயிற்சி கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்திக்கிட்டே வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வியூகம் வச்சுருக்காங்க, எப்படி தேர்தல் அணுக போகிறாங்க என்பது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்குறோம். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே அங்கம் வகித்து விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டது விசிக. போட்டியிட்ட 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதிலும் சிதம்பரம் தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமாவளவன் அவர்கள். விழுப்புரத்தில் போட்டியிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் திமுக சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் 2024 தேர்தலில் விசிக 3 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்காங்க. அதை மனதில் வைத்துத்தான் ஏற்கனவே போட்டியிட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உட்பட காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளிலையும் அவங்களுடைய வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகளிலையுமே பூத் கமிட்டி நியமிப்பது, அங்கே தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பது, அங்கே நம்மளுடைய களம் எப்படி இருக்குன்னு சர்வே செய்வது போன்ற பல்வேறு வேலைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிருந்தாலும் தேசிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியிலும் ஒரு முக்கிய முகமாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த நிலையில் 2024 மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நிலையில் 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாநாட்டை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் தேசிய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சிபிஐ, சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கும் வகையில் ஒரு மாபெரும் மாநாட்டை திருச்சியில் நடத்த முடிவு செய்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த 3 தொகுதி தனிச்சின்னம் போன்ற கோரிக்கைகளை திமுக என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Join us at VGP Marine Kingdom from October 14th to 25th to explore the captivating underwater Gulu in a mesmerizing tunnel. Don't miss this unforgettable subaquatic journey.